வாங்க இன்னைக்கு கறிப்பலாவில் ஒரு டேஸ்டியான கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு கிரேவி பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கறி குழம்பையே மிஞ்சிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா அது கத்தியில் சீவரப்போ கொஞ்சம் திக்னஸாக இருக்குது, சீவர கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி காய் சீவரில் எடுத்துக்கணும். கொஞ்சம் சீவர கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ரொம்ப பாலாக இருக்குது. கையில் எண்ணெயை தடவிட்டு அப்புறமா பண்ணிக்கோங்க. இதில் பால் வரும். ஏன்னா பலாப்பழம் மாதிரி இதுலேயும் பிசுபிசுப்பு தன்மை இருக்குது. அந்த பால் நம்ம கை பிசுபிசுப்பாக இருக்குது. எண்ணெய் தடவிட்டிங்கன்னா அந்த பிசுபிசுப்பு இருக்காது. ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெட்டி தண்டு பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்தாச்சு. நீ அடுத்தது கட் பண்ணிட்டு செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணினதையும் தண்ணிக்குள்ளே போட்டுடலாம், இல்லைன்னா கருப்பாயிரும். கழுவி எடுத்துக்கலாம். குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், 2 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுக்கிறோம். ஒரு கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இன்னைக்கு கிரேவி செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். இன்னும் காஞ்சிருச்சு. இன்னைக்கு கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன பட்டை ஒன்று போட்டுக்குங்க. ஒரு 4 கிராம்பு, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட வெங்காயம், வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூட 2 கொத்து கருவேப்பிலை. அது கூட ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளியை வெட்டி வச்சிருக்கிறேன், அதுவும் சேர்த்திக்கலாம். நல்லா வணங்கிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி வந்துருச்சு. இது கூட கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மட்டன் மசாலா 1 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன், துருவி வச்ச தேங்காய் ஒரு 1/2 மூடி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பெரட்டுனா போது. எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரட்டி ஆஃப் பண்ணிடலாம். ஆறிட்டு அரைச்சிட்டு குழம்பு தாளிச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. குழம்பு கலக்கி வச்சுக்கலாம். சோம்பு ஒரு 4 சோம்பு போட்டுக்கோங்க. வரமிளகா ஒரு 2, பிரிஞ்சி இலை 2 போட்டுக்கலாம். 4 பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வணங்கி வந்துருச்சு. அதோட வேக வச்ச பலாக்காயை அதோட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சு மிளகு அதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிக்சி சார் மட்டும் கழுவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப திக்னஸாக வச்சுக்குங்க. நல்லா கொதி வரட்டு, பச்சை வாசனை அடங்கிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு கலக்கி விட்டு மூடி வச்சுக்கலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்னஸாக வந்துருச்சு. 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு வச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி கெட்டியாக வேணுமா அல்லது தண்ணி மாதிரி வேணுமா வச்சுக்கோங்க. எப்படி வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்குது. நீ மல்லித்தலையை தூவி ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மட்டன் சுவையில் இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கறிப்பலா கிரேவி ரெடி. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.